எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு அவங்களுக்கு 45 நாள் லீவ் விட்டுட்டாங்க. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், பாட்டு பாடுறேன், இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம அதை எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கலாம். சரியா குட்டீஸ்? நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். சரியா? பண்ணுவீங்களா எல்லாரும்? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு கதையோடு ஆரம்பிப்போமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனால் நம்ம ஒரு வித்தியாசமாக அதை சொல்லுவோம். சரியா? ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துதான். தண்ணி தாகத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். எங்கே தேடியுமே தண்ணி கிடைக்கவே இல்லையாம். காக்காவுக்கு ரொம்ப சேடாகி போச்சான். ஐயோ, நம்ம எல்லா இடமும் தேடுதோம், நமக்கு தண்ணியே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டான் காக்கா. அப்போ தூரத்தில் ஒரு பானையை பார்த்துச்சான். பானையை பார்த்தோன்னே காக்காவுக்கு என்ன ஆயிட்டு? ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஐயோ, நம்ம தண்ணியை பார்த்துட்டோம், நம்ம தண்ணி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பறந்து போச்சான். பறந்து போய் பக்கத்தில் பார்க்கும்போது அந்த பானையில் தண்ணி ரொம்ப அடியில் கிடந்துச்சான். காக்காக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சேடாகி போச்சான். ஐயையோ, நம்ம என்ன இப்படி தண்ணி ரொம்ப அடியில் போய் கிடக்கு, நம்ம எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ தான் காக்காக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். என்ன ஐடியா தெரியுமா குட்டீஸ்? ஒரு பக்கத்தில் நிறைய கல் கிடந்துச்சான். அந்த கல்லையெல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டால் தண்ணி மேலே வந்துடும், நம்மளும் தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போயிடலாம் அப்படின்னு காக்கா யோசிச்சு அந்த கல்லெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுச்சான். போட்டு போட 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 தண்ணி மேலே வந்துச்சான். மேலே வரவும் காக்கா தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போச்சான். இதுலேருந்து நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? முயற்சி திருவினையாக்கும். எந்த காரியத்தையும் நம்ம முயற்சி பண்ண தான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். எந்த காரியத்தையும் நீங்களும் முயற்சி பண்ணி பார்ப்பீங்களா? நமக்கு இது வராது, அது வராது அப்படின்லாம் எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு எல்லாமே வரும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் ஆகலாம். சரியா குட்டீஸ்? சரி, நம்ம இனிமேல் இப்படி ஒவ்வொரு கதையாக தினமும் பார்ப்போம். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.